வணக்கம். ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையுமே வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்துக் கொண்டே செல்கிறது. பொதுவாக தேர்தல் சமயங்களில் மட்டுமே ஒரு கட்சி மற்றொரு கட்சியின் மீதான விமர்சனத்தை கடுமையாக முன்வைப்பார்கள். ஆட்சி காலங்களின் போது எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிகளுக்கும் இடையிலான விமர்சனங்கள் அதிகரிக்கும். ஆனால் தமிழக அரசியல் களம் கடந்த 60 நாட்களாக அப்படி அல்ல. தாவேகா, திமுக, பாஜக, அதிமுக, கம்யூனிஸ்டுகள், விசிக என பல கட்சிகளும் பலமுனை தாக்குதல்களை வார்த்தை போர்களாக தொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இதன் அடுத்த கட்ட ஒரு எல்லையாக முதலமைச்சர் விஜயை அதிமுகவினுடைய பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி களவாணி என குறிப்பிடுவதும், அதிமுகவும் திமுகவும் தான் கூட்டு களவாணிகள் என கரூரில் நடைபெற்ற ஒரு உரையில் போது முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் குறிப்பிடுவதும் எல்லையை மீறி இருக்கிறதா என்ற கோணத்தில் தான் இன்றைய தினம் ஜெயா பிளஸ் தன்னுடைய விவாதத்தை நகர்த்த இருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகள் என விஜயின் குற்றச்சாட்டு, விஜய்தான் களவாணி என எடப்பாடி திரு கே பழனிசாமியின் எதிர் விமர்சனம். எல்லை மீறுகின்றதா தமிழக அரசியலில் விமர்சனங்கள் என்ற தலைப்போடு நாம் பயணிக்க இருக்கிறோம். முன்னதாக நான் நேயர்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா சார், உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு சிவா பரமேஸ்வரன், உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதயதுல்லா சார், உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் சார், உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு வழக்கறிஞர் திரு சாகுல் ஹமீதும் இணைய வழியில் இணைந்திருக்கார். அவரையும் நம் நிகழ்ச்சிக்கு வரவேற்று விடலாம். துரைக்கருணா சார், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம் நினைக்கிறேன். அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்த அந்த புள்ளியை குறிப்பிட்டு தான் எடப்பாடி கே பழனிசாமி பிரஸ் மீட்ல நேற்று பேசியிருக்காரு. அப்போதான் விஜய் தான் களவாணி அப்படின்ற ஒரு வார்த்தையும் குறிப்பிடுறாரு. எடப்பாடி திரு கே பழனிசாமியுடைய பார்வையிலிருந்து அந்த வார்த்தை சரிதானா? அதுலேருந்து தொடங்கலாம். இல்லைப்பா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்பொழுது ஒரு நெருக்கடி சிக்கல் உருவாகி இருப்பதற்கு முழு முதற் காரணம் இப்போது இதை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்பதுதான் பொதுவெளி குற்றச்சாட்டு. கட்சியினர் மத்தியிலும் அது இருக்குது. கட்சியில் இருக்கிற மூத்த முன்னோடிகளும் அந்த விமர்சனத்தை முன்வைத்து தான் முகாம் மாறுகிறார்கள். அப்போது இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவரால் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது. யாருடைய கருத்தையும் யாருடைய ஆலோசனையும் ஏற்க மறுத்து இவர் சுயநலத்தோடு செயல்படுகிறார். கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறார். அதை காப்பாற்றி ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கான சாமர்த்தியமோ சாதுரியமோ இவரிடம் இல்லை அப்படிங்கிற பார்வை வந்துருச்சு. இந்த நிலைப்பாடு என்பது நிச்சயமாக ஏற்கத்தக்கது அல்ல. இங்கிருந்து வெளியேறுவதும் கூட ஏற்கத்தக்கதாக இல்லை. நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்க மாதிரி 40 ஆண்டு 50 ஆண்டுகள் இந்த கட்சியில் பயணித்து பல்வேறு பொறுப்புகள் பதவிகளில் இருந்து ஒரு கட்சிக்கு நெருக்கடி வருகிற பொழுது தங்களுடைய சுய ஆதாயத்தை நோக்கி இடம் மாறுவது, முகாம் மாறுவது என்பது ஏற்கத்தக்க செயல் இல்லை. இங்கிருந்தே போராடி இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும் என்று பேசினார். 54 வருஷத்தில் இதை ஒரு அதல பாதாளத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு சென்று விட்டாரே என்கிற அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாட்டில் இவங்கெல்லாம் போகிறதை ஏற்கத்தக்கது அல்ல. அப்போ ஒரு கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் உள்ள கட்சி 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி இங்கிருந்து வெளியேறுகிறார்கள் என்றால் இதை கட்டுப்பாட்டுக்குள் கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள தவறிவிட்டாருங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இன்னொன்று, இப்போ இந்த நிலைப்பாட்டிற்கு வெளியில் போய் தாங்கள் தேர்ந்தெடுத்த இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று அந்த வாக்காளர்களுக்கு நன்றி கூட தெரிவிக்க போகாமல் இன்னொரு இடத்துக்கு இன்னொரு கட்சிக்கு போய் அங்கிருந்து நாம் வெற்றி பெறணும் என்று வருகிற பொழுது முதல்ல குதிரை பேரம் என்று தொடங்கி இன்று களவாணித்தனம் என்கிற நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார். களவாட விட்ட அந்த குற்றச் செயல் என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல் தான் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நம்ம கட்சியில் இந்த கட்சியை கிட்டத்தட்ட ஒரு 2021 தேர்தலில் ஆய்வு நடத்துங்க, தோல்விக்கான காரணம் குறித்து பேசுவோம். நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் தலைவர்கள் வலியுறுத்தினாங்க. அப்போ இந்த 9-10 ஆண்டுகளாக இந்த செயலில் ஈடுபட்டிருந்தால் கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருந்தால் இத்தகைய சரிவும் பின்னடைவும் வராது. இப்போ முகாம் மாறினவங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று நாம் பாடுபட்டோமோ அதை தாவேகா நிறைவேற்றியிருக்கு.
அப்போ தாவேக்காவுக்கு தார்மீக ரீதியில் நாம் வெளியிலிருந்து கூட ஆதரவு தருவோம். ஒருங்கிணைந்து தேர்தலுக்கு முன்பாகவே அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. தாவேக்காவோடு இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சின்னு அவர் அறிவித்ததுனால அந்த கூட்டணி ஆட்சியை எடுத்துக்கொள்ளலாங்கிற மாதிரி இருந்தது. அது எந்த விதமான பேச்சுவார்த்தை நடந்தது, எப்போ முறிவு வந்ததுங்கிறது நமக்கு தெரியலை. உள்ளே நடந்த விவகாரங்கள். தேர்தலுக்கு பின்பும் அந்த பேச்சு இருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிறார். எனவே நாம் அதில் இப்போதைக்கு இருப்போம் அப்படின்னு ஒரு சாரார் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்போம், ஒரு தார்மீக ஆதரவு. 2-3 ஆண்டுகள் பார்ப்போம், சரியில்லைன்னா அப்போ நம்ம போராட்டத்தை தொடங்குவோம் அரசுக்கு எதிராக. அம்மா புரட்சி தலைவர் இவங்க வழியில் இந்த ஆட்சி நடக்கும்னு நம்பினோம். ஜனநாயக மக்கள் தேர்ந்தெடுக்க இந்த ஆட்சிக்கு நாம் துணை நிற்போம் என்று வந்தோம். அதனால் அந்த திசையிலிருந்து மாறுது, இது மக்கள் விரோத ஆட்சிங்கிற மாதிரி ஒரு 2 வருஷம் நீங்கள் களமாடி அடுத்து போராடுறதுக்கான ஒரு விஷயத்தை கூட முன்னெடுத்திருக்கலாம். இப்போ இது இல்லாத சூழலில் தான் இந்த ஒரு 25 பேர் தனியாக வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, காலமெல்லாம் 54 ஆண்டுகளாக நாம் ஒரு பரம வைரியாக கருதி திமுகவுக்கு எதிராக ஒரு இருதுருவ அரசியலை தீவிரப்படுத்தி கொண்டிருந்த சூழலில் அந்த திமுக ஆதரவோடு கூட நாம் ஆட்சி அமைக்கலாம் என்கிற நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார் என்கிறது இன்றைக்கி மறுத்திருக்கிறார். எப்போவுமே அவர் ஒரு 6 மாதம் 3 மாதம் கழித்து தான் மறுப்பார். 2 மாதத்துலேயே மறுத்துட்டார். நீங்கள் இடதுசாரிகள் சொன்னாங்க, ஐயுஎம்எல் சொன்னாங்க, விசிகா சொன்னது, காங்கிரஸ் எல்லாமே சொன்னாங்க இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை அறிவாலய வட்டாரத்தில் நடந்தது, அது உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவர் மறுத்திருக்கிறார். அவரு அதிமுகவும் திமுகவும் கொள்கை அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரே பாதை, கொஞ்சம் கொஞ்சம் பயணிப்பாங்க. ஆனால் விமர்சனங்கள் அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடுகள் அடிப்படையில் அதிமுகவும் திமுகவும் எதிரெதிரான கட்சிகள். தாவேக்காவும் கூட தேர்தல் காலத்தில் அதிமுகவை விமர்சிக்காத வாசகங்கள் இல்லை, சொல்லாத வார்த்தைகள் இல்லை. அப்போ தாவேக்கா பக்கம் போகலாம் அப்படின்ற நிலைப்பாட்டை எடுக்கும்போது ஏன் கட்சியை இன்னும் வலுப்படுத்தலாம் அப்படின்ற எந்த சிந்தனையுமே வரல அதிமுகவுக்குள்ள? இல்லை, அதுதான் ஒரு கேள்வி முக்கியம். இல்லை, தொடக்கத்தில் நான் அதுதான் சொன்னேன். ஒரு கட்சி ஒரு நெருக்கடியில் இருக்கிறதுனா இந்த கட்சியில் ஒரு சில 100 பேர்கள் அல்லது சில 1000 பேர்கள் உயர்ந்த பொறுப்புகளில் முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் வாரிய தலைவர்னு போகலாம். ஆனால் அடிப்படையிலேயே காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களிப்பது ஒன்றை மட்டுமே தன் வாழ்நாள் கடமையாக கொண்டு புரட்சி திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ரெட்டலை இதுதான் கட்சி என்று பயணிக்கிறார்கள்ல. இப்போ அவங்களும் மனச்சோர்வு ஏற்பட்டு 1 கோடிக்கு மேலே ஓட்டு போட போகல. 2,26,00,000 கார்டு கொடுத்தேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரகடனப்படுத்தினார். அதில் 1,16,00,000 என்னமோ தான் வந்திருக்கிறது. அப்போ கட்சியின் உறுப்பினர்களோட போகல. அப்போ தலைமை எடுக்கிற முடிவு சரியில்லை, தலைமை வியூகம் சரியில்லை, தலைமை ஒரு தாந்தோன்றித்தனமாக செயல்படுகிறது, இந்த நிலைப்பாடை ஏற்க முடியாது அப்படிங்கிற பார்வை இங்கேயே இருக்கு, தொண்டர்கள்ட்ட இருக்கு, அந்த மூத்த முன்னோடிகள்ட்ட இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் தாவேக்காவுக்கு. ஆமாம், நீங்கள் அன்றைக்கு நான் சொன்ன மாதிரி 2021 2024 இந்த காலகட்டங்களில் ஆய்வு நடத்தி இதை ஒரு மீண்டும் ஒரு மீளாய்வுக்கு கொண்டு வந்து கட்சியை வலிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு இப்போ இந்த குதிரை ஓடிய பின் லாயத்தை மூடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இப்போ தாமதமாக இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறார். சரி, நான் அந்த புள்ளியிலேருந்து திரு அக்னீஸ்வரன், திமுக அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு போனது குதிரை பேரம்னு சொல்கிறாங்க. யாரு? திமுக. ஆனால் அதிமுக அந்த குதிரை பேரும்ன்ற வார்த்தையவே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களோ ஏன்? இன்னும் சொல்லப்போனால் நேற்று எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ராஜினாமா செய்துவிட்டு போனது ஒரு களவாணித்தனம்னு தான் குறிப்பிடுறார். அது எந்த இடத்துலையுமே குதிரை பேரம்னு குறிப்பிட மறுக்கிறார். என்ன நடக்குது உண்மையிலேயே? குதிரை பேரம்னே இல்லைன்னு சொல்ல வராங்களா, இல்லை களவாணித்தனம்னு ஒரு தனிப்பட்ட விமர்சனத்தோடு இந்த விவகாரத்தை முடிக்க நினைக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியலை. உங்களுக்கும் தெரியலையா? தெரியலை. ஆனால் தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படின்லாம் தாண்டி ஒரு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசாட்டி என்ன, மக்கள்கிட்ட நம்ம இப்படித்தானே பேசி வந்திருக்கிறோம். ஒரு 76 படங்களில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினோமோ அதே வார்த்தைகளை நாம் ஜனநாயகத்தில் தேர்தல் ஆட்சி முறையிலையும் பயன்படுத்தலாம் என்று அவர் நினைக்கலாம். இப்போ இதை சொல்கிறதுனால மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களவாணித்தனம் அப்படின்ற வார்த்தையை தமிழ்நாட்டில் முதல்ல பயன்படுத்தினது யார்? திரு விஜய் அவர்கள். கரூரில். அதை யாராவது கண்டிச்சாங்களா?
இனிமேலுக்கு அப்படித்தான் ஒரு அரசியல் போகும். அதனால முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் அவருடைய வாசகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் கீழே இறங்கி பேசுனா தமிழ்நாடு இன்னும் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்ற என்னுடைய பார்வையா நான் பார்க்கிறேன். ஏன்னா மக்கள் அதை தான் ரசிக்கிறாங்க. மக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 1,74,00,000 வாக்குகள், மொத்தம் 5,73,00,000. ஆனால் இவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை, மைனாரிட்டி அரசாங்கம். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், IUML வைத்துக்கொண்டு இப்ப கூட்டு களவாணி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தாவேகா தான் முதல் நம்பர் 1 கூட்டு களவாணி. யாருக்கு ஓட்டு போட்டாங்க? திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு போட்ட ஓட்டு. திமுக கூட்டணிக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று போட்ட ஓட்டை முதலில் களவாண்டது யார்? திரு விஜய் அவர்கள். இதேதுல்லா சார் இல்ல 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 அப்படிங்கிறார். அவர் வரும்போது இல்லைன்னு சொல்லட்டும், ஆனா நான் நடந்ததை சொல்றீங்க. சரி. ஆகவே நமக்கு என்ன சார், ஒரு காலத்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது யார் சார் எதிர்க்கட்சி? கம்யூனிஸ்ட் இயக்கங்கள். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இருக்குதா தமிழ்நாட்டில்? 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசங்கம்னுவாங்க, மேடை பேச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. திராவிட கட்சி வந்ததுக்கு பிறகு அது மேடை பேச்சு. நீங்க 2026க்கு பிறகு அது அரசியலில் கொச்சை பேச்சுகள் தான் இனிமேல் எடுபடும். அது என்னுடைய ஆத்மார்த்தமான உளப்பூர்வமான நம்பிக்கை. அது எடுபட வேண்டும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. நல்லா பேசுறாரு. பணமா ஜனமா? கொத்து பரோட்டா எப்படி? அப்ப தீர்ந்து போன சக்தி யாரு? அவரை சொல்லிக்கிறாரு. இப்ப இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருந்து தாவேகாவுக்கு போனாங்கல்ல சார், அவங்கெல்லாம் திரு விஜய் அவர்கிட்ட பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயம். இந்திய நாட்டில் பிரதமர் எப்படி என்ன பாணியில பண்றாரோ அதே மாதிரிதான் இவரும் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன், சட்டமன்றத்தில் பேச மாட்டேன், ஆனா வெளியில பட்டே கலப்புவேன். இந்த கவர்ச்சி தன்மை இருக்குல்ல, இது உங்க முகத்தை காட்டுனா ஓட்டு விழும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, தயவு செய்து உங்க உழைப்பை காட்டுங்க, உங்களுடைய அறிவை வெளிப்படையா காட்டுங்க. மாறாக முகத்தை காட்டினா போதும். இவர் முகத்தை காட்டினா உலக வங்கியில வட்டி 100 கோடி ரூபாயை கம்மி பண்ணிடுவாங்களா? வளர்ச்சி கடனை வாங்காதா? திரு அண்ணாமலை அவர்கள் பொள்ளாச்சியில கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு. இதை 1 மாதத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு வர்றோம். துரை கருணா சார் போன்றவர்கள்லாம் அரசியல் வரலாறுகளை ரொம்ப படிச்சு இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறவங்க. ஆக கடனை குறைப்பது எப்படி தெரியல, பேச மாட்டோம். ஆக இதுக்கு காங்கிரஸ் கட்சி உறுதுணையா இருக்குமா தெரியல. சரி, கூட்டணி ஆட்சின்னு சொல்லி விசிக இங்க இருக்குது, அமைச்சரவை வாங்கிட்டாங்களே, பிறகு எப்படி நாங்க திமுகவுடன் நட்புறவோடு இருக்கிறோன்றாங்க? ஒரு மனிதர் எப்படி 2 குதிரைகளை சவாரி பண்ண முடியும்? இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன்மையில விஜயினுடைய பேச்சு இருக்கு, அப்படி ஒரு பக்கம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாமே, அப்படித்தானே? மக்கள் இன்னைக்கு இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் செல்போன்ல வந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு தீமை நடக்காதா? அங்க ஒரு அடிச்சு விபத்துல ஆளாகி உயிர் போயிச்சா, செத்துட்டாப்லையா, அவன் குடிச்சிட்டானா, இந்த மாதிரி வார்த்தைகளையே கேட்டு 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 நல்லது எது நமக்கு இயற்கையானது அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு நவீன அரசியலுக்கு வந்துட்டாங்க. இனிமேலுக்கு அதுதான் எடுபடும். ஆனால் எங்கிட்டு சுத்தினாலும் நடப்பதுதான் நடக்கும். ஒரு பக்கம் விஜய் அரசியல் நவீன அரசியல் செய்கிறார். ஆனால் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் அரசியலில் பக்குவப்பட்டவர், அனுபவப்பட்டவர். ஆனால் எடப்பாடி பழனிசாமியிடம் நேற்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க, நீங்கள் ஏன் தக்க வைக்கல உங்ககிட்ட இருந்து சட்டமன்ற உறுப்பினர்னு கேட்கும்போது, இல்லை சில விஷயங்களை சொல்ல முடியாது, நான் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அதை வார்த்தையை அடக்குறாரு. அப்போ உள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குல்ல, சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லி அதிலிருந்து கூட அரசியலை நகர்த்தலாம் இல்லையா? இதனால தான் அந்த 6 எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து ராஜினாமா செய்தாங்கன்னு. அப்போ அதை சொல்லக்கூடிய தயங்கக்கூடிய ஒரு தலைமை என்ன தலைமை அப்படின்றத கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் திரு விஜய் அவர்கள் ஜனநாயகம் படம் வெளியே வரல, இதுவரை ஏதாவது பேசியிருக்கிறாரா? சிபிஐக்கு மேலே டெல்லி போயிட்டு வந்தார், பத்திரிக்கையாளர் சந்திச்சாங்களா, பேசினாங்களா? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முக்கியமானதுக்கு ஏதாவது பேசுறாரா? மௌனம் பெரிய ஆயுதம், நடிப்பு நவீனகான அரசியலுக்கு யுக்தி. நீங்க சொல்லக்கூடிய ஜனநாயகம் படம் குறித்து விஜய் பேசாததற்கு அதனுடைய ப்ரொடியூசர் இருக்காங்க, அவங்க அந்த பாதிப்பை ஏத்துக்குவாங்க. இப்படி ஒவ்வொரு விவகாரங்களுக்கும் சுட்டி காட்டலாம். ஆனா அதிமுகவில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் தலைமை தான் சந்திக்கணும்.
அப்போ தலைமையே ஒரு விஷயத்தை வெளியில சொல்ல மறுக்கும் போது இன்னும் பலவீனப்படும்ல. மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம தலைமையே பேச மாட்டாங்க, நமக்கு ஒரு அச்ச உணர்வு வந்துராதா அப்படின்றது கீழே வரைக்கும் போயிடாதா அதிமுகல? அதற்கு இடம் கொடுக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? அதுக்கு இடமெல்லாம் கொடுக்கல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி யோசிங்கள, ஒருவேளை இந்த விலகி சென்றவர்களெல்லாம் நீக்காமல் இருந்திருந்தால் போனவங்கெல்லாம் அங்கே வெற்றி பெற்றுட்டாங்கல்ல, அவங்களுடைய வாக்குகளெல்லாம் நாம் பெற்றிருந்தால் அதிமுக கூட்டணியோடு 1,34,00,000 வாக்குகள். அப்ப அந்த தலைமையை நீங்க பலவீனமா நினைச்சீங்க, மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு இவங்க சொன்னா அது உண்மை இல்லை. அவங்கள சேர்த்திருந்தால் சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுகவின் மீது இருந்த வெறுப்பை அறுவடை செய்யக்கூடிய ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான். இப்ப நடக்க வேண்டியது அதிமுக கட்சி ஆட்சி நடக்கணும். ஆனால் இன்னைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு நாளா நம்ம இது பண்ணல, எதிர்கட்சியாவே இருந்துட்டோம், சரி முதலமைச்சரா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தா இவங்கெல்லாம் போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்கல்ல. ஆகையினால எப்பயுமே காற்றுள்ள பக்கம்தான் அடிக்கும். சரி, நான் அந்த பாயிண்ட்ல இருந்து போறேன். சரி, திரு இதயதுல்லா குறுக்கிட வந்தீங்க, அதை முடிச்சிருங்க, நான் அதுக்கப்புறம் கேள்வியை முன்வைக்கிறேன். ஒன்றும் குறிக்கிட விரும்பலை. ஒரு புதிய வார்த்தை களவாணித்தனம் வந்திருக்கு. ஏற்கனவே துரோகம் வந்துச்சு, முதுகில் குத்தியதெல்லாம் வந்துச்சு. இந்த வார்த்தைக்கு மக்கள்கிட்ட போனால் பழசாது மறக்கட்டும் ஒரு வகையில். ரெண்டாவது, பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழா. இந்த நேரத்திலே நாம் காமராஜர் அவர்களை நினைவு கூறுவோம். தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர். இன்றைக்கு எங்கள் தலைவர்கள் காமராஜரை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி மணல் சிற்பம் மூலமாக கடற்கரையில் பல்லாயிரம் மக்களை ஈர்த்திருக்கிறார்கள். எங்கள் தலைவர் மாணிக்கம் தாகூர் அதற்கு நின்றிருந்தார்கள். பார்ப்போம். இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ இது குதிரை பேரம்னா என்ன, கட்சி தாவல்னா என்ன? அதனால தான் கட்சி தாவலுக்குன்னு ஒரு தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. குதிரை பேரம்னு ஒன்று இல்லை, அதுக்கு தடை சட்டம் கொண்டு வரல. குதிரை பேரம்னு எதை யூகம் பண்ணுறாங்கன்னா, அதாவது இப்போ ஒரு ஆட்சிக்கு 2 இடம் வேணும், அப்போ எங்கேயாருந்து அவங்கள கொண்டு வந்து அந்த ஆட்சியை தக்க வைக்கணும். அதுக்கு எதுனாலும் செய்யலாம், அதுக்கு பேர் குதிரை பேரம். இப்போ கட்சி தாவல் என்பது உங்களுக்கு தெரியும். அதிமுகவை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஜெயலலிதா அவர்களுக்கும் அவர் தான் தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் காங்கிரஸில் இருந்தவர், மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அப்படி காங்கிரஸில் இருந்தவரை நடிகர் டிவி நாராயணசாமி கொண்டு வந்து அண்ணாவிடம் விடுகிறார். அப்போ தான் அண்ணா சொல்கிறார், அவரை அதாவது என் மடியில் விழுந்த இதய கணிங்கிறார். அவர் கூப்பிடல, எம்ஜிஆராக வந்தார். எப்படி இன்னைக்கு அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போகிறாங்களோ அந்த மாதிரி, எப்படி கூட்டணின்னு ஒன்று வரும்போது காங்கிரஸ் தானாக போனதோ ஐயுஎம்எல் போனதோ எல்லாம் போன மாதிரி தான். அவர்களே அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு சொன்னாங்க, போனாங்க. இதில் திமுகவுடைய கூட்டணியில் தான் எல்லாரும் இருந்தாங்க. காங்கிரஸ் ஓட்டு திமுகவுக்கு போச்சு. அதே மாதிரி திமுக ஓட்டு காங்கிரஸ் கொஞ்சம், விசிகாவுக்கும் அப்படி தான், ஐயுஎம்எலுக்கு அப்படி தான். இதனால் கூட்டணி வராது அப்படின்னா திரு வேல்முருகனுக்கு ஒரு 10 சீட்டு, தனியரசுக்கு ஒரு 10 சீட்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கணும்னு நினச்சா, நல்லா பேசுகிறவங்கன்னு சொன்னால் அப்படி கொடுக்கல. அப்போ திமுக ஏறத்தாழ 20 இடங்களில் வெறும் 5000 ஓட்டுல தான் வெற்றி பெற்றார்கள். இந்த வெற்றி ஒரு 20-40 இடங்களில் 8000 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. இப்போ காங்கிரஸ் எடுத்துக்குவோம். காங்கிரஸ் 10 பாராளுமன்றத்தில் நின்றுச்சுன்னு சொன்னால் அவர்கள் ஏறத்தாழ 10 விழுக்காடு அவர்கள் எடுப்பார்கள். 4 ஒரு பங்கு நின்றா, 8 ஒரு பங்கோ 10 ஒரு பங்கு 25 இடம் நின்றா அவங்க 4% தான் வாங்குவாங்க. பொதுவாக 4%, 5% வாங்குவாங்க. அப்போ 4% காங்கிரஸ் வச்சா கூட 2 லட்சம் ஓட்டில் 10,000 ஓட்டு அல்லது 8,000 ஓட்டு. அப்போ காங்கிரஸால் 40 சீட்டுகள் திமுக பெற்றதுன்னு சொல்லலாமா? அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா, இப்படி பல கட்சிகள் வாக்கு இருந்தனால தான் அவர்கள் 59 இடம் வர முடிஞ்சு. தனியாக நின்று வெறும் 25 விழுக்காட்டுக்கு கீழே வந்திருந்தா இவ்வளோ இடம் வந்திருக்க முடியாது. அதனால இது திமுக காங்கிரஸ் எல்லாம் கூட்டுனால தான் வந்த இடங்களே ஒழிய திமுகவால் காங்கிரஸ் கிடையாது, காங்கிரஸால் திமுக கிடையாது. அக்னீஸ்வரனுடைய பார்வை முதலமைச்சர் வேட்பாளர் மு க ஸ்டாலினுக்காக வந்த வாக்குகள், அந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டு தானே தாவேகாவுக்கு போனாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர் கேட்டார். நான் கேட்கறது, பல நேரங்களில் கூட்டணி முதல்வர் யாருன்னு சொல்ல மாட்டாங்க. அகில இந்திய அளவும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி. என்ன பேரறிஞர் அண்ணாவை முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சிருந்தா அவர் எம்எல்ஏவால் நின்றுக்கணும், நிக்கல இல்லையா? அதனால
இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் எங்கே வர்றாரு, காங்கிரஸ்ல இருந்து வர்றாரு. அதனால அவர் காங்கிரஸ் கட்சி அவரை முதுகுல குத்துன்னு சொல்லல. இன்னைக்கு இந்த அளவுக்கு திராவிட கட்சி வளர்ச்சிக்கு காரணம், ஆட்சியை பிடிக்க காரணம், நீங்கள் முகம் காட்டினால் 3 லட்சம் ஓட்டு, நீங்கள் பேச ஆரம்பித்தால் அல்லது சுற்றுப்பயணம் செய்தால் 30 லட்சம் ஓட்டுன்னு சொன்னது யாரு? பேரறிஞர் அண்ணா. அவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தவர் தான் எம்ஜிஆர். அவர் கூட கட்சி தாவல் தான். இதெல்லாம் கட்சி தாவல். எப்ப பேரம் நடந்துச்சு, குதிரை பேரம் மூதறிஞர் ராஜாஜி ஆட்சியில் நடந்துச்சு. அது காங்கிரஸ் ஆட்சி தான். 52ல காங்கிரஸ் இது அதிக இடம் வாங்க முடியல. கம்யூனிஸ்ட் 63 இடங்கள் பெற்றார்கள். அந்த நேரத்தில் தனியாக நின்ற 2-3 கட்சிகளை இணைச்சு அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு சூழல் வந்தது. அதுக்கு பிறகு எல்லாமே கட்சி தாவல் தான். இந்த பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சியிலையும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் தான் இந்த பேரம் தாவல் அதிகமாக இல்லை. இப்ப தாவேக்கா ஆட்சியில் அதிகமாயிருச்சு. சொல்லிட்டு வரேன் ஒண்ணுனா. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல திமுகவில் இருந்த எம்எல்ஏக்கள் தான் எம்ஜிஆர் கட்சி துவங்கினே தூக்கிட்டு வந்தார். எம்பிகளே வந்தார், எம்எல்ஏ வந்தாங்க. அதே மாதிரி திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் பல்வேறு அதிமுக இன்னைக்கு 10 அமைச்சர்கள் இருக்காங்க, ஊழல் சொல்றோம்ல, அவங்க கூட அதிமுக இருந்து வந்தவங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேமுதிக இருந்து நிறைய எம்எல்ஏக்கள் எடுத்தாங்க. நான் எடுத்தாங்கன்னே சொல்றேன், அது தாவல் தான், கொண்டு வந்துட்டாங்க, கையில வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில ஒரு 91ல என்ன செஞ்சாங்கன்னா ஜீனஸ் சர்புதீன் உள்ளிட்ட ஒரு 5-6 பேரை கொண்டு போயிட்டாங்க, காங்கிரஸ் கட்சியிலிருந்து கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி 96ல சொல்லி முடிச்சாரு. 96ல என்ன பண்ணாங்கன்னா ஹக்கீம்னு ஒருத்தர் எங்கள்கிட்ட நல்ல பேச்சாளர், இவர் சார்ந்த ஒரு 4-5 பேரை கொண்டு போய் எங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க. நான் இந்த 2 தொகுதி நான் கேட்டேன். 89ல நான் சேப்பாக்கம் நிக்கிறேன், 91ல நான் தனியா நிற்கும் போது எனக்கு கிடைக்குது, 91ல எனக்கு கிடைக்கல. யாரோ ஒருத்தர் கொண்டு ஜீனஸ் போடுறாங்க. என்னாச்சு, யாரையோ நானா இருந்தாலும் காங்கிரஸ்ல இருந்திருப்பேன், வேற ஒருத்தர் போட்டதுனால அவங்க அங்கே போயிட்டாங்க. அதே மாதிரி ஹக்கீம் என்ன பண்ணிட்டாரு, ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. இப்படி சொல்லுவோம். அதனால எல்லா தமிழ்நாட்டுல எல்லா கட்சி காலத்திலும் நடந்திருக்கு. எம்எல்ஏவா கொண்டு போனாங்க. ஆனா ஒரே வரி தாவேகா மட்டும்தான். அது எந்த பாஸ்கரா இருந்தாலும் வரும்போது எம்எல்ஏவா வராதீங்க, உங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வேறு ஆளா வாங்கன்னு சொன்னாங்க. இது இன்னைக்கு நேத்து இல்ல. அப்போ தாவேக்கா செய்தது சரிதானா? அதாவது தாவேக்கா செய்தது சரியா இல்லையா என்பதை விட நீங்க நாளைக்கு தாவேக்காவுக்கு போகணும்னு விரும்புறீங்க. அவங்க ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கல, அது அவங்க வேற விஷயம். நீங்க போக விரும்பினா நீங்க போகாம ஊசி எப்ப இடம் கொடுக்கும், நூல் போற மாதிரி இருந்தா ஊசி எல்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நீங்க போறதா இருந்தாலும் நான் போறதா இருந்தாலும் இதுதான் நடக்கும். சரி, இதே துலாட்ட ஒரே ஒரு குறுக்கீடு, இதே துலாட்ட அதே கேள்வியை முன்வைக்கிறேன். கர்நாடகாலேயோ வடகிழக்கு மாநிலங்களிலேயோ காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு போகும்போது ஊசி இடம் கொடுக்காமையா நூல் நுழைஞ்சிச்சு? நாங்க ஒத்துக்கிறோமே. ஆனா அது ஜனநாயகத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு முரணானது. காங்கிரஸ் நடத்தாத போராட்டம் இல்ல, நாடாளுமன்றத்துல பேசாத பேச்சு இல்ல, கிடையாது. இப்ப கேளுங்க, கட்சி தாவல் அது பணம் கொடுத்து ஒரு ஆட்சியை உருவாக்குறதுக்கு அது எப்படி, என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? ஒரு நிமிஷம். ஒரு ஆட்சியை உருவாக்குறதுக்கு கூட்டணி அமைப்பது என்பது வேறு. இன்னைக்கு பிரதமர் மோடி என்ன கூட்டணி அவர் 240 வச்சு அடிச்சிருக்காரா? தன் கூட்டணி கட்சியெல்லாம் அணைச்சிருக்காரு. அதை கேட்கல. தாவேக்கா இங்கு நடத்தக்கூடியதற்கு ஒரு வார்த்தை சூட்டப்படுதுல்ல, ஊசி நுழையாமையா நூல் வந்துச்சு. இப்ப கர்நாடகாவிலும் அதானே நடந்துச்சு. அது ஜனநாயகத்திற்கு முரணானது என்றால் தாவேக்கா செய்ததும் ஜனநாயகத்திற்கு முரணானது. சொல்ல வர்றேன், அங்கே நடந்ததும் இங்கே நடந்ததும் ஒண்ணுதான். அப்ப ஜனநாயகத்துக்கு முரணானது தாவேக்கா. ஒரு நிமிஷம், அங்கே ஆட்சியை கொண்டு வந்தாங்க, ஒரு இடம் வச்சுட்டு கூட ஆட்சியை பிடிச்சாங்க பாஜக. அவங்க பல கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாங்க. இங்க நான் என்ன கேட்கிறேன், தாவேக்காவுக்கு வந்த யாராவது காங்கிரஸ் கட்சியோ அல்லது முஸ்லீம் லீக்கோ இப்ப வந்திருக்க கட்சிகளே குறிப்பிடாதீங்க, அதிமுக வந்த எம்எல்ஏக்கள் விவகாரத்தை நம்ம குறிப்பிடுவோமே. அதைத்தான் சொல்ல வரேன். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்ததாக கைது செய்யப்பட்டாங்களா அல்லது முன்ஜாமீன் யாராவது எடுத்தாங்களா? கர்நாடகால காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்ததாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கைது செய்யப்பட்டார்களா? இப்ப நான் அதைத்தான் நான் கேட்கிறேன். இங்க நடந்த விஷயத்தை நம்ம சொல்றோம், அங்கே நடந்தா தனியா பேசுவோம், இப்ப பேசுவோம். அங்கே வந்து அந்த மாதிரி பிரச்சனை எழல. இங்க என்ன காங்கிரஸ் தானே எழுப்புனீங்க, நீங்க தான் எழுப்புனீங்க. நான் சொல்றதை கேளுங்க. காவிரி பிரச்சனையில தமிழ்நாட்டு காங்கிரஸ் நிலைமை வேற, காங்கிரஸ் அந்த டாபிக்கே நம்ம போகல சார். இது வந்து அந்த டாபிக்குள்ளே நம்ம போல. சரி, எனக்கு ஒரே ஒரு தனியா வந்திருக்காங்க. எங்க வந்திருக்காங்க? எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் அதிமுக வந்திருக்காங்க. நான் சொல்றதெல்லாம்
அதாவது ஏற்கனவே எம்எல்ஏக்களா இருந்தவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், மதிமுகவில் வெற்றி பெற்ற கம்பம் ராமகிருஷ்ணனா இருக்கட்டும், அவர்கள் எம்எல்ஏவே வந்தாங்க திமுகவுக்கு. இன்னைக்கு திமுகவில் விசிகாவுடைய முன்னாள் எம்எல்ஏ போறாங்க, காங்கிரஸ் வேட்பாளர் போறாங்க. ஆக இப்ப நீ சொல்ல வேண்டியது என்ன சொன்னா, அதிமுகவுடைய எம்எல்ஏக்களாவே திமுகவுக்கு போனாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லி முடிச்சேன். ரெண்டாவது பாயிண்ட்ல வாங்க, ரெண்டாவது வாங்க. ஒரு சரித்திர விஷயத்தை சொன்னா நான் வரேன், பேசலாம். நம்ம இன்னும் பேசலாம். விபீஷணன் ராவணனுடைய தம்பி எங்க வந்தாரு? ராமன் வர்றாரு. நல்லா தெரியும். சரி, ஓகே. மகனோட அறுவரானும் சொல்வான், மகனோட அறுவரானும் அப்படி சொல்லி யார சொல்றாங்க? நான் எடுத்துக்கிறேன். அழகா சொன்னாரு, எடப்பாடி ஒழுங்கா இருந்திருந்தால், இந்த தன்னுடைய எம்எல்ஏக்களை சரியாக வைத்திருந்தால் எல்லா பதவியும் நான் தான், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நான் தான், அதே மாதிரி வந்து தலைவர் விளைவு இருக்கிறத இழந்தாரு. இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் துரைக்க நான் சொன்னதுனால திரு சிவா பரமேஸ்வரன் சார், உங்கள்கிட்ட சிவா பரமேஸ்வரன் போயிட்டு நான் உங்களுக்கு சிவா பரமேஸ்வரன், திமுக கூட்டி களவாணிகள் என முதலமைச்சர் விஜய் விமர்சிப்பதோ, ஒரு முதலமைச்சரை பார்த்து நீங்கள் தான் களவாணி என ஒரு மூன்றாவது சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பதோ தமிழ்நாடு அரசியல் வேறு ஒரு கோணத்தில் பயணிக்க தொடங்குகிறது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியா? ஏன்னா இதுவரைக்கும் தமிழக அரசியல் களங்கள் தான் ஒரு மரியாதைக்குரிய அரசியல் களமாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதுவே இப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி போதோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த பார்வை சரிதானா? இல்லை, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமே மரியாதைக்குரிய ஒரு அரசியல் களம்ங்கிறதே மிகப்பெரிய முரண்பாடு. இந்த 2-3 விஷயங்கள் இருக்கு. இப்போ மாநில கட்சிகள் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அவர்களோட நிலைப்பாடு என்னங்கிறத சரித்திரபூர்வமாக பார்க்கணும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக குறைந்தது ஒரு 40-50 ஆண்டுகளாகவே அடுத்த கட்சியையோ தலைவர்களையோ இழிவாக பேசுவது, மோசமான வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்துவது, அதெல்லாமே வந்து மக்களுக்கு பழகி போன ஒன்று. இதெல்லாம் புதுசு ஒன்றும் கிடையாது. இது வந்து துரதிருஷ்டவசமாக வந்து சரித்திரங்களை நாம் புரட்டி போட்டு பார்த்தோம்னா இது திமுக தான் இதற்கு வந்து அடிகோலிடுது. திமுக ஆட்சி காலத்தில், ஆரம்ப கட்சி காலத்தில் அவங்க வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எவ்வளோ மோசமாக தனிப்பட்ட ரீதியில் அவர்களை விமர்சித்திருக்கின்றார்கள். பின்னர் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களை எப்படியான வார்த்தை பிரயோகங்கள்லாம் பட்டு மோசமாக விமர்சித்திருக்கின்றார்கள். பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது திமுக தலைவர்கள் மீது எப்படியான வசைபாடல்களாக செய்யப்பட்டன என்பதெல்லாம் சரித்திரம் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னமோ இப்பொழுதுதான் ஒருவர் மற்றொருவரை மோசமான அல்லது தகாத வார்த்தைகளை கொண்டு பேசுவது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது தமிழ்நாடு ஒன்று, தமிழ்நாடு அரசியல்வாதிகள் அல்லது மக்களுக்கு மறத்து போய்விட்டது. இன்னொன்று என்னன்னா, தமிழ்நாடு அரசியல் இந்த பேச்சு என்பது கிட்டத்தட்ட இந்த தொலைக்காட்சி நாடகங்கள் மாதிரி. இப்போ ஊடகத்துறையில் அடிப்படையில் ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. ஊடகத்தில் நீங்கள் வந்து ஒரு ஊடகவியலாளராக வரணும், முதல் நாள் பாடம் எடுக்கும்போது சொல்லிக் கொடுப்பாங்க, எனி பேட் நியூஸ் இஸ் குட் நியூஸ் ஃபார் ஜேர்னலிஸ்ட்னு. அது மாதிரி என்னன்னா, ஒரு எப்பொழுதுமே ஒரு எதிர்மறையான ஒரு நல்ல விஷயங்கள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அல்லது எதிர்கட்சியில் இருந்தாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை சொன்னால் அதை பாராட்டுவது, அதில் இருக்கக்கூடிய காத்திரமான நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் இந்திய அரசியல் பண்பாடு நாகரிகத்திலே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு எதை வேணா எடுத்துக்கோங்களேன். இப்போ எந்த ஆட்சி, நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி, முன்னர் இருந்த ஆட்சின்னு சொல்ல, ஏதாவது ஒரு ஆட்சி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தால் சிறப்பான ஆட்சி, இந்த முதல்வரை பாராட்டுகிறோம், அல்லது இது மோசமானது அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு என்னன்னா, இந்த தொலைக்காட்சி நாடகங்கள் மாதிரி ஒரு தீய எண்ணம், தீய நோக்கம், தீய பேச்சு, தீய ஒரு மனோபாவத்தை ஊட்டி வளர்ப்பது போன்றே ஒரு நல்ல கண்ணியமான அரசியல் அல்லது கண்ணியமான பேச்சுக்கள் என்பதிலிருந்து இந்திய அரசாங்கம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மிக தூரம் பயணித்து விட்டன. நான் பல நாடுகளுக்கு பயணித்து இருக்கிறேன். பல நாடுகளில், மிகச்சிறிய ஆப்பிரிக்கல் நாடுகளில் கூட நான் பார்த்துருக்கிறேன். அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி தனி நபர் மீதான விமர்சனங்களோ இல்லை இந்த மாதிரி வந்து மோசமான தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தவோ கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அல்லது முதலமைச்சராக விஜய் ஆகட்டும், அவர்கள் வந்து எங்கள் கட்சியில் இருப்பவர்களை அவர்கள் வந்து தங்கள் கட்சிக்கு இழுக்க முயல்கிறார்கள் அல்லது அவர்கள் இங்கு தானாக இப்போ இந்த களவாணிகள் என்ற இந்த வார்த்தைகள் வந்து ஒரு தடித்த வார்த்தை தான், யார் பயன்படுத்தினால். அப்போ இதில் தொடர்ச்சியாக வந்து என்ன கேள்வி எழுது அப்படின்னா, அப்போ யார் களவு போகிறார்கள், அப்போ அந்த களவு போகிறவர்கள் அவ்வளவு பலவீனமானவர்களா அல்லது அந்த களவாடப்படுகிறார்கள் அல்லது களவாடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர்கள் அவ்வளவு பலமானவர்களா? அப்போ அது நீட்சியாக என்ன கேள்வி வருது, நீங்கள் பட்டியிட்டு உங்களுடைய ஆடுகளை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றால்
கல்வன் வந்து உங்கள் ஆடை தூக்கி கொண்டு போய்விட்டான் என்றால் அல்ல கல்வன் பொறுப்பா அல்லது வந்து அந்த தன்னோட மந்தையை சரியாக காப்பாற்றாதவர்கள் பொறுத்த மிகப்பெரிய கேள்வி எழுது இல்லையா? அதனால இந்த பேச்சு வந்து ஒரு கௌரவமற்ற பேச்சு. இன்னொன்று சமூக ஊடக காலங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரங்கள் நல் வார்த்தைகள் ஒரு ஆக்கப்பூர்வமான கண்ணியமான ஒரு ஜனநாயக அரசியலை அல்லது ஒரு வழிமுறையை வளர்ப்பதற்கு பதிலாக மிகவும் மோசமான ஒரு கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போறோம். ஆனா அதை தொடங்கியதே திரு விஜய் தான். அக்னீஸ்வரனுடைய பேச்சிலிருந்தே உங்கள்கிட்ட கேள்வி எழுப்புறேன். இதுவரைக்கும் நான் எந்த அடிப்படையில் தமிழ்நாடு மரியாதைக்குரிய களம்னா, அரசியல் பொதுவெளியில் 2 கட்சிகளுடைய தலைவர்கள் எதிரெதிர மோதிக்கொள்வாங்க வார்த்தைகளில். ஆனால் சட்டமன்றம்ன்றது ஒரு மாண்பை கடைபிடிக்கக்கூடிய இடம். அங்கே ரொம்ப மரியாதையாக திருன்னு குறிப்பிடுவாங்க, மரியாதைக்குரியன்னு குறிப்பிடுவாங்க. ஆனால் இந்த சட்டமன்றத்தில் தான் எங்க உங்க அப்பாவை காணாமன்னு கேட்கக்கூடிய பேச்சோ, அது யாரை குறிப்பிட்ட வெளிப்படையா சொல்லல, ஆனா அது யாரை குறிப்பிட்டார்ன்றது பொதுவா உங்களுக்கு எனக்கு இந்த அரங்கத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ விஜய் தான் தொடங்கி வைக்கிறார் எல்லாத்தையுமே. அப்போ அவர் சொல்லக்கூடிய மொழியிலிருந்து எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவருக்கு புரியக்கூடிய மொழியில பதில் சொல்றாங்க. இது சரிதானே? அப்போ விஜய் அந்த தொடக்கத்தை தவிர்த்திருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க ஆழமா இல்ல. சட்டமன்றத்தில் வந்து ஒரு கட்சியினர் மற்றொரு கட்சிகளை விமர்சிப்பதில் சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரில் பார்த்தவர்களை செய்து இப்போ துரைக்கருணா போன்ற மூத்தவர்களுக்கெல்லாம் சட்டமன்றத்தில் எப்படியான மோசமான நடைபெறு தனிநபர் மீதான அதாவது வாய் ரீதியான தாக்குதல், உடல் ரீதியான தாக்குதல் வரைக்கும் தமிழக சட்டமன்றத்தில் கலகலப்பாகவும் பரபரப்பாகவும் அரங்கேறியது தமிழக சட்டமன்றம். அதில் இந்த கண்ணியம்லாம் காற்றில் பறந்து பல தசாப்தங்கள் ஆகிவிடு. இப்போ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் மட்டுமல்ல, அவர் கட்சியில் இருக்கக்கூடிய 90% மேலானவர்களுக்கு வந்து அரசியல் களத்திற்கு புதியவர்கள். ஒரு கண்ணியம், ஏன்னா அவர்கள் வந்த பாதை வந்து ஒரு கண்ணியமற்ற ஒரு அரசியல் பாதையை அவர்கள் பார்த்து வந்திருக்கிறார்களோ என்கின்ற கேள்வி எழும்புகிறது. இல்லை என்றால் இப்படி ஒரு தடாலடி அரசியல் செய்தால்தான் நாம் நமது கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். மிகவும் மென்மையாகவும் வன் பேச்சு பேசாமல் மென்மையான பேச்சுக்களை பேசினால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களம் அல்லது அந்த கடுமையான களத்தில் நிற்க முடியுமா என்ற கேள்வி கூட எழுந்திருக்கலாம். தாவேகா பார்த்து வந்த அரசியல் களத்தை தான் இப்போது அவர்கள் பிரதிபலிக்கிறாங்க. அதாவது அமைச்சர்களோ முதலமைச்சரோ தாவேகாவுடைய தொண்டர்களோ. ஆனா அந்த கட்சிகளை போல நாங்க செயல்பட மாட்டோம், இவர்களுக்கெல்லாம் மாற்றாக தானே செயல்படுவோம்னு திரு விஜயே சொன்னாரு. அப்போ அந்த மாற்றம் தானே வரணும். மீண்டும் நாங்க இவங்களை பார்த்து தானே வந்தோம், அவங்கள மாதிரி தான் நாங்களும் பேசுறோம்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னா சிவா பரமேஸ்வரன் அந்த அடிப்படையில் தான் சொல்றாங்க. அந்த மாற்றத்தை நோக்கி அவர்கள் பயணிக்க விரும்புகிறார்கள் புரிஞ்சுக்கலாம் மொழி. அதற்கு அவர்கள் தங்களை இன்னும் தயார்படுத்தி கொள்ளவில்லை அல்லது இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த அரசியல் புரிதல் அவர்களுக்கு இன்னும் போதுமான அளவில் இல்லை. அதை போக போக அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த வார்த்தை பிரயோகம் என்பது தமிழக அரசியலில் மேலும் மேலும் ஆரோக்கியமற்ற ஒரு போக்கைத்தான் காட்டுகிறதே ஒழிய கண்ணியமான அரசியலை நோக்கி நகரவில்லை என்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது, வருத்தமானது. சரி, ஓகே. திரு சாகுல் ஹமீது, எடப்பாடி திரு கே பழனிசாமியுடைய இன்னொரு குற்றச்சாட்டு, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளாந்திர மனிதன் போல பேசுகிறார், பொது வெளியிலும் சரி அரசியல் களத்திலும் சரி. முதலமைச்சர் அப்படின்றதுக்கான ஒரு பக்குவமே இன்னும் அவர்கிட்ட வரல அப்படின்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கார். சில நேரங்களில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சில வார்த்தைகளை தவிர்க்கலாமோ? ஏன்னா பல கட்சிகளிடமிருந்து எதிர்ப்பு குரல் வரும்போது இந்த கேள்வி அடிப்படையில் எழுகிறது. யோகேஸ்வரன், அதாவது இதனுடைய ஆரம்ப புள்ளியே எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, திமுகவும் அதிமுகவும் கைகோக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு கோபம் வந்துச்சுன்னா ஆட்சி போயிடும்னு யார் சொல்றா? திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சொல்லல, ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு ஒரு பொதுக்கூட்டத்துல. செல்லூர் ராஜு திமுக தலைவரை பார்த்து கையசைத்ததுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. அதோட நிக்கல, அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த முதல்வர் நாற்காலியெல்லாம் யாரெல்லாம் அலங்கரிச்சார் பட்டியல் போடுறாரு. சொல்லும் போது மரியாதைக்குரிய ஐயா கலைஞரை சொல்றாரு, ஸ்டாலின் அவர்களை சொல்றாரு. இப்படி திமுகவுடைய அமைச்சர்களை, திமுகவுடைய முதலமைச்சர்களை பெருமைப்படுத்துறாரு. இது ஒரு அதிமுகவுடைய தலைவருக்கு அல்லது அதிமுகவுடைய தொண்டனுக்கு ஏற்புடையதான்? இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இன்னொன்னு, அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து மத்தியில போய் திமுக வலிமை உள்ளதாக அமரும், டெல்லியில் திமுக வலிமை உள்ளதாக மாறும். ஒண்ணு. ரெண்டாவது, 6 மாதத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம்.
அப்ப இந்த புள்ளிகள்லாம் இணைச்சு பாருங்க. அதாவது ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது, 4 பேரு நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலேன்ற மாதிரி இருக்கு. அதாவது இப்ப இதுல திமுக, அதிமுக, மத்திய அரசு இதை தாண்டி இந்த லஞ்ச லாவண்யம் ஊழலில் திளைத்த கடந்த காலங்களில் இவர்களை வைத்து சம்பாதித்த இவர்களால் பிழைத்த ஒரு கூட்டம் இந்த ஆட்சியை அடியோட வெறுக்குது. அதுதான் அடிப்படை காரணம். அதுதான் இந்த முதலமைச்சருடைய கோபத்தின் வெளிப்பாடா இருக்கு. அக்னீஸ்வரன் தீயா அப்படியே கொதிக்கிறாரு. இது போன்ற வார்த்தைகள் உண்டா? அம்மையார் ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் அலங்கோலப்படுத்தியது யார்? அவர்களை ஒரு பெண் என்று பாராமல் அவர்களை சேலையை உரிந்து அவருடைய தலைமுடியை பீத்தறிந்து அவர்களை அலங்கோலப்படுத்தின கேவலமான செய்தியை வரலாற்றில் செஞ்சது யார்? அவர் பெண்மணி என்று பாராமல் அசிங்கமான வார்த்தையில் சட்டசபையில் அர்ச்சனை பண்ணது யார்? அதே மாதிரி இப்ப இன்னைக்கு இவங்களுடைய திமுகவுக்கு ஸ்டாலினுக்காக ஓட்டு போட்டவங்களை களவாடிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க, இங்க வந்துட்டாங்க சொல்றீங்க. மரியாதைக்குரிய ஐயா இதயத்துல அவர்கள் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க ஒரு விஷயத்த. என்னன்னா, காங்கிரஸில் இருந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அது தகவல் மட்டுமல்ல, அது வரலாறு. அதை தாண்டி இன்னொரு வரலாறு இருக்கு. மரியாதைக்குரிய ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள், இன்றைய முதல்வர் அவர்கள் கூட காங்கிரஸில் தான் தன்னை இணைத்துக் கொள்ள விரும்பினார். அப்ப இன்றைக்கும் காங்கிரசுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாத திமுக நாளைக்கு போய் நிற்கும் போது அவங்களுடைய மரியாதை என்னன்றது தெரியும். அப்ப சொல்லுங்க, இவர்களுடைய மரியாதை என்ன, திமுகவுடைய நிலை என்ன? நாடாளுமன்றம் திரு சாகுல் ஹமீதுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். விரைவில் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. காங்கிரஸ் தான் திமுகவை அழைக்கிறார்கள், எங்களோட கூட்டணியில் பயணியுங்கள் என்று. சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணியில கூட ராகுல் காந்தி பேசுகிறார். திமுக நம்மோடு பயணிக்கும் என நாங்கள் நம்புகிறோம். திமுக தலைவர் ஸ்டாலின் எந்த இடத்திலையும் ராகுல் காந்தியோடு நாங்கள் பயணிப்போம்னு நம்பிக்கை கொடுக்கலையே. அப்ப எதிர்பார்ப்பு யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு தானே எதிர்பார்ப்பும் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல சரி, இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனநிலையிலிருந்து நான் பேசுறேன். சரி, காங்கிரசினுடைய அடிப்படையான ஒரு பிரச்சனை என்னன்னா, தொண்டர்கள் ஒரு மனநிலையிலையும் தலைவர்கள் சில நேரங்கள் மனநிலை மாற்றத்திலையும் இருக்கக்கூடிய சூழ்நிலையினாலதான் பல்வேறு ஒண்ணுமில்ல. இப்ப இந்த காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலுக்கு முன்பு தாவேகால வந்துருச்சுன்னா ஒரு 100 எம்எல்ஏக்களை பெற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, துணை முதலமைச்சரை பெற்றிருப்பாங்க, ஒரு 10-15 அமைச்சர்களை பெற்றிருப்பாங்க. இன்றைக்கு 50-60 ஆண்டுகளுக்கு காலத்துக்கு பிறகு இன்னைக்கு அவங்க தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு இடத்துல கர்மவீரர் காமராஜருடைய கனவை இன்றைக்கு நிறைவேற்றி யார் நிறைவேற்றிருக்கா? மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் தான் நிறைவேற்றிருக்காங்க. இல்ல சாகுல் ஹமீது, அந்த விவகாரங்கள்லாம் சரிதான். நான் உங்கள்கிட்ட தொடக்கத்துல கேட்கும் போது திமுக அதிமுக கூட்டணி வைத்ததை தானே முதலமைச்சர் விஜய் கூட்டுக்களவாணிகள் சொல்லலாம். அதை வேறு வார்த்தைகள் கூட ஒரு முதலமைச்சராக பயன்படுத்தி இருக்கலாம் இல்லையா? அந்த இடத்துலதான் எடப்பாடி திரு பழனிசாமி விமர்சனம் முன்வைக்கிறார். நாளாந்திர மனிதனை போல முதலமைச்சர் விஜய் பேசுகிறார் அப்படின்றது. அப்போ அது போன்ற இடங்களை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்குது இல்லையா? அதான் உங்கள்கிட்ட கேள்வியை வைத்தேன். சுருக்கமா நான் மற்றவர்கள்ட்ட போறேன். ஏங்க இது இல்ல வழக்கு சொல்லுங்க, வழக்கு சொல். வேறு எப்படி இதை உணர ஒரு விஷயம் இவர்கள் செய்வதற்கு பேர் என்ன நான் கேட்கிறேன். இவர்கள் செய்வதற்கு பேர் என்ன? பாஜக எதிர்ப்பின்ற நிலையை நீர்த்தி போக செய்து திமுக அவர்களோட கைகோக்க துடித்துக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய அம்மையார் கனிமொழி டெல்லியிலே பாஜக தலைவர்களை சந்தித்தாரா இல்லையா? நான் ஓப்பனா சொல்றேன். சரி, அப்ப இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இத்தனை பேர் இப்ப அதிமுக கலந்து வந்திருக்காங்க இல்லையா? அது ஒரு தலைமையினுடைய ஒரு சூழ்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன், சொல்றேன். ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. இப்ப வந்த அனைவருக்கும் பதவி விட்டுட்டு வந்தவங்க எல்லாருக்கும் மீண்டும் எம்எல்ஏ பதவி கிடைக்க போறதில்ல. மீண்டும் அவர்கள் எம்எல்ஏ கேட்டு நிக்க போறதில்ல. இது முதலமைச்சர் மேல் வைக்கின்ற நம்பிக்கை வசத்தில் நான் சொல்கின்றேன். ஏனென்று சொன்னால், முதலமைச்சரை பற்றி அவருடைய கடந்த காலங்களிலே நான் ரசிகர் மன்றத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய செயல்பாடுகளை, என்றைக்கும் அவர் யார் மேல் நம்பிக்கை வைக்கிறாரோ, யார் மக்களுக்கு சரியானவர்களாக இருக்கிறாரோ, யார் மக்களிடம் கொண்டு போய் நிறுத்தினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களை தான் யார் வேணாலும் வரலாங்க. மக்கள் யாரை ஏற்றுக்கொள்வார்களோ, அப்போ இப்ப 6 எம்எல்ஏக்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சாகுல் ஹமீது சொல்ல வராரா?
இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா அந்த தொகுதியில் அவரை விட சிறப்பாக ஒருத்தர் இருந்தார்னா இவரை விட அதிகமாக சிறப்பாக இவரைத்தான் ஏற்றுக்கொள்வார் என்ற நிலை இருந்தால், இவரை விட சிறப்பாக ஒரு கட்சிக்கு பணியாற்றுவர் இருந்தால் அவரை நிறுத்துவார். நிச்சயமாக அவருக்கு இப்ப பதவியிலிருந்து விலகி வந்தவர் சரி, முதற்கட்ட பார்வையாடு துரைக்கருணா சார் சுருக்கமா. அது மரியாதைக்குரிய சகோதரர் இதயதுல்லா பேசுகிற போது இந்த கட்சி தாவலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் கொண்டு வந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1920-30களில் இந்த தேசத்திற்காக பாடுபடுகிற காங்கிரஸ் மீதும் மகாத்மா காந்தி மீதும் மிக ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவர் ஒரு காலனா உறுப்பினர் கூட காங்கிரஸில் இல்லை, பதவிகள் எதுலேயுமே இல்லை. 40-50களில் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்த பொழுது அண்ணா அவர்களிடம் அழைத்து சென்று பேசி, ஐயா சொன்ன மாதிரி டிவி நாராயணசாமி அவர்கள் இது மாதிரி கட்சியில் சேரணும்னு இருக்கிற போது அண்ணா எழுதிய அந்த புத்தகங்களை படித்து, குறிப்பாக பணத்தோட்டம் என்கிற புத்தகத்தை படிச்சுட்டு தான் வர்றாரு. எங்கே முரண்படுகிறார் என்றால், அன்றைய தினம் 30களில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தேர்தல் நடைபெறுகிறது. அன்றைக்கு சுபாஷ் சந்திர போஸும் பட்டாபி சீதாராமையாவும் நிற்கிறாங்க. பட்டாபி சீதாராமையா தோத்துறாரு, சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சிடறார். பட்டாபி சீதாராமையாவுடைய தோல்வி என் தோல்வி என்று மகாத்மா காந்தி சொன்ன உடனே, இவ்வளோ பெரிய ஒரு தேச தலைவர், நம்ம உலகமே போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர்கிட்ட கூட பார்ஷியாலிட்டி இருக்குன்னு உடனே தன்னுடைய தான் எழுதின வாழ்க்கை வரலாற்றில் புரட்சி தலைவர் குறிப்பிடுகிறார், நான் ஏன் பிறந்தேன்ல. அப்படி ஒரு நிலை வந்ததுனால தான் இந்த புத்தகத்தை படித்த உடனே மக்களுக்கான இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதால் அதில் போய் தன்னை இணைச்சிக்கிட்டாரு. அது எந்த தகவலும் இல்லை, ஒன்றும் இல்லை. கட்சியில் ஒரு கதர் பக்தியும் இருந்தது. 1930 எம்ஜிஆர் விஷயம் இல்ல, எம்ஜிஆர் வெளிப்பட்டதுலாம் 40க்கு பிறகுதான். அப்போ உங்களுக்கு திமுகவே கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கிறேன். நான் உங்களுக்கு நேரத்தில் வரேன். திரு அக்னீஸ்வரன், திரு சாகுல் ஹமீது சொன்னதுல இருந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்த விவகாரத்துல இருந்தா இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் எழுது. ஆனா அது குறித்து எதுவுமே சொல்ல மறுக்கிறாங்களே அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். ராஜேந்திர பாலாஜியுடைய சமீபத்திய பேச்சையும் சுட்டி காட்டுறார். அப்போ ஒரே புள்ளியில தானே இணையுது எல்லாமே. இன்னமும் அதே விவகாரங்கள் தொடர்கிறதா? அந்த தொடர்த்துடைய நீச்சி தான் விஜயுடைய பேச்சா அப்படின்ற ஒரு கேள்வி மேலுது. அது தவறு. திரும்ப 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 நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. 60 நாள் ஆயிடுச்சு, ஆனால் நிர்வாகத்தை இன்னும் ஆரம்பிக்காம 2 பேரும் ஒன்று சேர்ந்து போறாங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்து என்ன ஆயிர போறாங்க? ஆட்சி அமைக்க போறாங்களா? முடியுமா? மக்கள் விடுவாங்களா? அப்படி ஒன்று சேர்ந்தா திரும்ப விஜய் அவர்களை 234 ஜெயிக்க வச்சுட்டா இது இந்த நாட்டுக்கு பேராபத்து. அதுக்கு இப்ப இருக்கிற ஆபத்தையே ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள். ஒண்ணு, ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை உருவாக்கினான். அந்த மாதிரி தான் காங்கிரஸ் ஒரு பாணியில ஆட்சி நடந்துச்சு, பாஜக ஒரு பாணியில ஆட்சி நடத்துது. அது மாதிரி தான் காங்கிரஸ், தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு தாவேகா புதிய ஒரு அரசியல் கட்சியா வந்திருக்குது. வரட்டும். ஆனால் வந்ததுனால இவர் சொல்றாரு பாத்தீங்களா, நண்பர் போகும்போது சொன்னார் பாருங்க, அப்படியே ஊழி ஊழல்ல திளைத்து திண்டு கொளுத்து அப்படின்லாம் வார்த்தையை சொன்னாரு. அது கரெக்டுப்பா. அவங்க 60 வருஷம் ஆண்டு ஊறி உண்டு திளைத்து பிழைத்து அப்படின்லாம் சொன்னாரு. நீங்க இப்பதானே வந்தீங்க. ஆனா பழனி தண்டாயுதபாணி கோயில்ல 1000 கோடிக்கு மேல இருக்கிற சொத்தை 1 ஏக்கர் 40 சென்ட எப்படிப்பா 100 கோடி? அதான் 100 கோடி. அது இங்க கரூர்ல 3000, அது வேற ஏக்கர். இங்க பழனி தண்டாயுதபாணிக்கு மட்டும் வருவோம் 100 கோடிக்கு மேல. இத 2 கோடிக்கு பதிகிறீங்க. அது அந்த பாவம் கொடைக்கானல இருந்து வந்த சப்ரிஸ்டாரை இங்க பலிகாடாக்கி அங்க இருந்த சப்ரிஸ்டாரை லீவ் போட சொல்லி ஏற்கனவே இந்த அறநிலைத்துறையில இந்த மாநாடு நடத்தினாங்க, முருகன் மாநாடு திமுக ஆட்சியில. அப்ப நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த மாரிமுத்து மேல பிரச்சனை இருக்குது. இவ்வளவு வேலையும் பத்திரம் பதிஞ்சு கொடுத்த உடனே அவருக்கு இணை ஆணையர் பதவி கொடுக்கறாங்க. இது எங்க போய் திண்டு பிழைத்து கொளுத்து போய் இருக்கிறீங்க? அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படுது. அதனாலதான் நடவடிக்கை எடுக்கல. ஒரு அரசு சரியா செயல்படுறாங்கல்ல. நீதிமன்றங்கள் தான் தமிழ்நாட்டை இனிமேலுக்கு காப்பாற்ற போகுது. நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்ணீங்க? நாங்க நிறைய நிர்வாகம் பண்றோம், புதிய தலைவர் எல்லாம் கரெக்ட். 18 பேர்ல கேஸ் போட்டீங்க.
அது வந்து நீதிமன்றம் தடை கொடுத்துருச்சு, மாரிதாசை கைது பண்ணி இது பண்ணல, ஏத்துக்கறல. அது மாதிரி இந்த வழக்கு இதே மாதிரி தான், நீதிமன்றம் இன்னைக்கு தடை கொடுத்துருச்சு. நீங்க கோயில் சொத்துக்களை சார் 1948 போட்ட வழக்கு, அது வந்து 68 தான் வந்து தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு நீங்க பேசுறது நல்லா பொறுமையா கேட்டுட்டேன். ஆகையினால இந்த 76 படங்கள்ல நடிச்சது மாதிரியே டயலாக் பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுல நீங்க லஞ்சம் கொடுக்காதீங்க, ஆனா அதிகாரிகள் கேட்டா அதிகாரிகளை கட்டுப்படுத்த முடியாது. இது என்ன டயலாக்? இது தலைகள் மாற்றம். ஆகையினால இந்த ஆட்சி என்பது புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க. அத மக்கள் ரசிக்கிறாங்களா, நிர்வாகத்தை பாக்குறாங்களான்னு பாப்பாங்க. பார்த்துட்டு போதும்பா அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல கொஞ்சம் இருங்கப்பா அப்படின்றாங்களா, பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். இன்னொரு விஷயம், இவங்களை பொறுத்தளவுல வந்த 2 நாள் 60 நாளையில லாக்அப் மரணங்கள் நடந்திருக்குதே, இத பத்தி முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுவாரா, பத்திரிகையாளர் சந்திப்பாரா? 5 வருஷமோ 2 வருஷமோ 6 மாசமோ அமைதியா இருத்தோளா, ஆக்ஷனை காட்டு, மக்களை ஏமாத்து, டயலாக் பேசி வெற்றி பெறு. சரி சாகுல், நிறைவா ரொம்ப சுருக்குமா ஏதோ குறுக்கிட வந்தீங்க, டக்குன்னு சொல்லுங்க. இல்ல அதாவது மதுரை கிளை வந்து அமைச்சருடைய செயல்பாடுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கு. இன்டர்நெட் அமைச்சருடைய செயல்பாட்டுக்கு வேறொரு வழக்குல அது மட்டும் சரியான இல்ல அந்த செய்தியை நானும் படிச்சேன். மதுரை கிளை பாராட்டு தெரிவித்ததற்கு பிறகுதான் அந்த பழனி விவகாரமே வெளிச்சத்திற்கு வந்தது. அதான் வேற ஒரு வழக்குல என்றார் பாருங்க. இது ரீல்ஸ்ல பயன்படும். இல்ல சரி, இந்த வழக்குக்கு பயன்படாது. இந்த வழக்குலயும் இந்த அர்த்தத்திலே ஒரு நிமிஷம் வழக்க படிச்சுட்டு பேசுங்க. இந்த அர்த்தத்திலே மறுப்பு தெரிவித்தும் பதிவாளர் பதிந்தார்னு சொல்றாங்க. இந்த அர்த்தத்திலே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கின்றதையும் பதிவு செய்கிறார் நீதிபதி. வழக்கல நீங்க வழக்கட பார்த்துட்டு 3 பேருக்கு பதிஞ்சது ரைட்டா தப்பா அத சொல்லுங்க. லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்றது முதலமைச்சர் டயலாக் ஓகே. பத்திரம் பதிஞ்சாங்களா இல்லையா? ஏன் பதிஞ்சாங்க? ஏங்க ஒரு தனி மனிதனுடைய தவறுக்கு எப்படி அரசு பொறுப்பாகும்? இத தப்பா எதிர்பார்த்தேன். ஒரு பத்திரப்பதிவுத்துறையினுடைய அமைச்சரே தவறு நடந்திருக்குன்னு அவர் ஒத்துக்கிட்டார் இல்லையா? அது செய்தியாளர் சந்திப்பிலையும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். சரி சாகுல், நான் உங்கள்கிட்ட நிறைவா வரேன். திரு சிவா பரமேஸ்வரன் நிறைவா. இல்லை, தலைப்புலேருந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு உணர்ச்சி ரீதியான ஒரு கருத்து மோதல்களில் வந்து ரொம்ப விலகி வந்துட்டோம். இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து இனியாவது வரக்கூடிய காலங்களில் ஒரு கௌரவமான கண்ணியமான பேச்சுக்கள் மூலம் அரசியல் வளருமா, அப்படியான முன்னெடுப்புகள் நடக்குமானால் 1000 கேள்விகள் இருக்கு அதில். இப்போ களவாணிகள்னு சொல்லலாம், அதுக்கு வேற ஒரு அது தடித்த பதமானாலும் வேற ஒரு மாற்று பதத்தை சொன்னாலும் இல்லை, அடிப்படை எங்கே எழுது அப்படின்னா இது தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய தாவேக ஆட்சி மட்டுமில்லை, இந்தியா முழுவதுமே எங்கெங்கெல்லாம் மாநில அரசு தேசிய கட்சிகள் இந்த தேய்மானம் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஆரம்பிக்குது. நமக்கு வந்து ஐயா இதயத்தில் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, மாநில கட்சிகளினுடைய வளர்ச்சி வந்து பல மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பொழுது அவர்களுக்கான போதிய ஆட்சி அமைப்பதற்கான அந்த வலு அல்லது எண்ணிக்கை இல்லாத பொழுது இந்த குதிரை பேரம் அல்லது மற்ற கட்சிகளிலிருந்து அது நேச ரீதியாக ஆட்சிக்கு ஆதரவு என்கின்ற பெயரில் வந்ததில் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது தான். அதனால் இவர் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அவர்கள் கட்டாயம் அரசியல் நெருக்கடியில் இருக்கிறார்கள், தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு இருப்பார்கள் என்பதுதான் யதார்த்தம். ஏன்னா அவர்களுக்கு போதிய எண்ணிக்கை இல்லை. எனவே மக்களிடம் ஆதரவை பெற்றுக்கொண்டு அடுத்து வரக்கூடிய தேர்தல் மக்கள் மனதை வெல்வதில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர ஒரு முன்னாள் முதலமைச்சரை கண்டு பார்த்து அவரை களவாணி என்று சொல்வதால் வேறு மோசமான வார்த்தைகளில் பேசுவதை முதல்வர் தவிர்க்க வேண்டும். அதே போன்று ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள் புதியவர்கள், அவர்களுக்கு போதிய அரசியல் அனுபவம் இல்லை, அந்த பயணம் இல்லைங்கிறது எதிர்கட்சிகளும் அவர்களுக்கு செயல்படுவதற்கான இந்த இடத்தை கொடுக்க வேண்டும். சரி, இதே ரொம்ப சுருக்கமா நேர எடுத்துக்காதீங்க. களவாணிங்கிற வார்த்தை வந்து தமிழ் வார்த்தை, உள்ளங்கவர் கல்வன். கொள்ளையடிச்சு கொலையில போட்டீங்க அதிமுக ஆட்சியில். அமைதியா இருக்கணும். யானோ அரசன் யானே கல்வன், இது சிலப்பதிகாரம். அதை விட தமிழ்ல என்ன வேணுமா? கல்வனின் காதலி. அதனால் களவாடுறதுங்கிறது தப்பு இல்லை, களவாடுங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை தான். ஆனால் ஏன் அவர் சொன்னார்னா,
ஒரு ஆட்சியை மக்கள் எல்லாம் சேர்ந்து விஜய் அவர்களுக்கு 108 இடங்களை கொடுத்துருக்காங்க. நீங்க அதிமுகவும் திமுகவும் கூட்டா சேர்ந்து அந்த ஆட்சியை களவாட முயற்சி பண்ணீங்க. அதனால தான் அங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வெளியே வந்தது ஒண்ணு, அதிமுகவிலிருந்து ரொம்ப பேர் வெளியே வந்ததுக்கு ஒரு காரணமும் இதுதான். இதை முதல் நாளே தேர்தல் அன்னைக்கு மாலையிலே முடிவு வந்த அன்னைக்கு மாலையிலே விழுப்புரம் சண்முகம் தெளிவா சொல்லிட்டாரு. எனக்கு தொடர்ந்து போன் கால் வந்துச்சு, கங்க்ராச்சுலேஷன் நீங்க அமைச்சராக போறீங்கன்னு வந்துச்சு, எப்படி பாவம் திமுக நம்மளை ஆதரிக்க போன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை தான் அழகா அவர் களவாணிங்கிற வார்த்தை தவறான வார்த்தை இல்லை, அந்த வார்த்தையை அவர் அழகா சொல்றாரு. இன்னைக்கு இந்த ஆட்சியில தொடர்ந்து பல நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சியில பெரிதும் எடுத்துருக்காங்க. இதை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வரது அந்த அரசு தான். அது மட்டுமல்ல, அறநிலையத்துறையில திருச்செந்தூர்ல வந்து சாதாரண மக்கள் வந்து அபிஷேகம் பண்ணுவதற்குள்ள காசுக்கு பிரச்சனை வந்ததெல்லாம் ஒரு அமைச்சரே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அதனால ஒரு நல்ல தொடக்கம் இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்குது. பல்வேறு துறை எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அதனால ஆட்சியை நாம பார்ப்போம். ஒரே ஒரு வரி, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேன். தெரியுமா, அழகா சொல்றாரு, நாங்கள் செஞ்ச அந்த கீழடி போன்ற ஆராய்ச்சிகளை நீங்க செய்ய வேண்டும் கேட்கிறாரு. ஒரு எதிர்க்கட்சி இப்படித்தான் ஆக்கப்பூர்வமா ஆளுங்கட்சிக்கு வந்து கேள்விகளை கொடுக்கணும். அதாவது இன்றைய இருக்கிற அரசியல் சூழல் என்பது ஒரு ஆட்சிக்கு ஒரு புதிய சக்தி, 2 திராவிட கட்சிகளையும் அகற்றிவிட்டு ஒரு மூன்றாவதாக ஒரு சக்தி வந்திருக்கிறது ஆட்சி அதிகாரத்திற்கு. ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சி ஒரு 5 ஆண்டுகள் மக்கள் அளித்த அந்த வாக்குகள் அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவெளி பார்வையாக இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறை, இளைய தலைமுறையை ஈர்க்க தவறிவிட்டது, அவர்களுக்கான இடத்தை வழங்க மறந்து விட்டதுங்கிறது தான் இந்த நிலைப்பாட்டிற்கான காரணம். இந்த ஆட்சி 6 மாதத்தில் போயிடும், 3 மாதத்தில் போயிடும், அடுத்த 6 மாதத்தில் போயிடும்னு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கு. இதுவும் இருக்குது. அப்போ எப்படி போகும் அப்படின்னு சொன்னால், அந்த குதிரை பேரம் அங்கேயும் வருது இங்கேயும் வருது. திமுக தரப்புலையும் தவிக எம்எல்ஏக்களை விலை பேசுகிறார்கள், 35 கோடி 50 கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கமும் இருக்குது. இந்த ஆட்சி நிலையாக இருக்குன்னா 118 120 எம்எல்ஏ வேணும். அதனால் இவங்க வருகிற ஆதரவை நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிற பாணியில் தான் போகிறாங்க. திரு விஜய் அவர்களை பொறுத்தளவில் அவர் இன்னுமே அவருடைய உரை, உடல் மொழி எல்லாம் ஒரு வித சினிமாத்தனை இருக்குது. இன்னும் அந்த கதாநாயகத்தன்மையோடு தான் செயல்படுகிறார். இது ஒரு தனி வழி அப்படிங்கிற மாதிரி. பாரம்பரியமாக இருந்த அந்த 50-60 ஆண்டு கால அரசியல் போக்கு இருக்குல்ல, அதிலிருந்து இன்றைய இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இது பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அவர் ஒரு பெரிய அரசியல் கட்சியின் தலைவர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், அந்த பொறுப்புணர்ந்து ஒரு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுவெளி கருத்தாக. திரு சாகுல் ஹமீத், சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா, ஒரு 30 செகண்ட்ல முடிங்க. நிறைவா. அதான் ஒண்ணும் இல்ல, இது வந்து எங்கன்னா ஒரு கட்சி வந்து மக்களுடைய மேண்டேட் தனிப்பெரும்பான்மை கட்சியா வந்த பிறகு அது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுத்து இந்த பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் உட்கார்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்க பாருங்க. இதுதான் வந்து இந்த மாதிரி பேச்சுகளுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அடிப்படையா இருக்கு. இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு போதுமான ஆதரவோடு தான் ஆட்சி போய்கிட்டு இருக்கு. குதிரை பறவை பண்ண வேண்டிய இடத்துல இல்ல. இந்த மாண்புமிகு தமிழக முதல்வரை பொறுத்தவரை அவர் அவராகவே இருக்கிறார். அவர் அவராக இருப்பதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். அவர் அவராக இருந்தால் தான் அவருக்கு வாக்களித்தார்கள். எனவே அவர் அவராக அவருடைய உடல் மொழியில் இருப்பதைத்தான் இளைஞர்கள் விரும்புகிறார்கள், மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். இந்த வாக்கெடுப்பும் அதைத்தான் காட்டுகிறது. நான் நிறைவா எடுத்துக்கிட்டேன் என்பதுதான் என்னோட கருத்தா. நிறைவா எடுத்துக்கிட்டேன். திரு சாகுல் சிவபரமேஸ்வரன், ரொம்ப சுருக்கமா நேரம் நான் முடிக்க போறேன். இல்ல, இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தின் அடிப்படை பணநாயகம் தான் ஜனநாயகத்தின் அடிப்படையோ என்ற ஆழ்ந்த கவலைகளை அனைத்து கட்சிகளும் எழுப்பிவிட்டன. இப்பவும் அந்த கவலை இருக்கிறது. அந்த கவலையை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கிறது. சமூக ஊடக காலங்களில் ஓட்டுக்கு துட்டு, முட்டுக்கு துட்டு, இதெல்லாம் நின்றுக்கு இந்த தேர்தலில் இனி நல்லதே நடக்கும். எல்லை மீறுகின்றதா தமிழக அரசியலில் விமர்சனங்கள் என்ற தலைப்பில் 5 விருந்தினர்களோடு ஜெயா பிளஸ் மிக விரிவாக விவாதத்தை நகர்த்தி இருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நாளை மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.